காட்டிக்கங்க. இதை வந்து டேங்க் எப்படி பேக்காஸ் பண்ணுறங்கிறத இப்போ தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் மோட்டர் எடுத்து விட்றீங்க. இந்த கேட்டல் வந்து ரிட்டர்ன் கேட்டல், கிணத்துக்கு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. மோட்டர் தண்ணி ஃபுல்லாக கிணத்துல ஊற்றிட்டுருக்கு. அந்த வழியாக வந்து கிணத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா சார், நெட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்கு போகிற இன்லைன் கேட் வால்வும் இந்த டேங்கை சுத்தப்படுத்துகிற ஃப்ளஷிங் கேட் வால்வும் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேல் கிண்ணத்தை டாப்பை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா கிராவல் கல் இருக்கும். இந்த கல்லை சுத்தப்படுத்துறது தான் இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து இந்த ஃப்ளஷிங் கேட்டோவில் இந்த ப்ளஸ் பண்ணுற கேட்டோவில் கீழே அழுத்தி விட்டிங்கன்னா தண்ணி இங்கே டேரெக்டாக கிணத்துக்கு போயிட்டுருக்கிற தண்ணி இது வழியாக போயிட்டு லோடு கொடுத்து இந்த இடம் வெற்ற இடமா இருக்கிறதுனால இது வழியாக தண்ணி வரும். அப்படியே வரலின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிணத்துக்கு போகிற லைன் தண்ணியை சிறிதாக லாக் பண்ணுறீங்க. அப்போ தண்ணி வந்து இங்கே சுத்தப்படுத்தும். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சோறு கொதிக்கிற மாதிரி அடுப்பு அனல் அதிகமாக வச்சோம்னா சோறு தலைப்பலான்னு கொதிக்கிற மாதிரி உள்ளே இருக்கிற கல்லை வந்து சுத்தப்படுத்தி உள்ளே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் வெளியே வந்து ஊற்றும். இப்போ இதை பார்த்துக்கிட்டீங்க எப்போதுமா சார். திரும்ப வந்து கிணத்துக்கு போகிற லைனை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளஷிங் கேட்டல் ஆஃப் பண்ணிங்கன்னா தண்ணி நின்றுடும். திரும்ப இப்போ இந்த கிராவல்கெல்லாம் சுத்தப்படுத்தியாச்சு. இந்த டாப் எடுத்து போட்டுட்டு ஒரு நார்மல் டைட் பண்ணிட்டு தண்ணி வெளியேறாத அளவுக்கு மேலே சொட்டு நீருக்குன்னு போகும்போது இந்த மேல் கேட்டால் மட்டும்தான் ஆனில் இருக்கணும். இந்த ஃப்ளஷிங் கேட்டால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த கல்லை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டும்தான். திரும்ப மற்ற நாள்லாம் இந்த கேட்டால் மூடியாக தான் இருக்கணும். இந்த கேட்டால் ஆன் பண்ணி விட்டு சொட்டு நீருக்கு இப்போ லைன் போகுது. இந்த மாதிரி தான் ட்ரிப்புக்குன்னு போகும்போது இந்த கேட்டால் ஆனில் இருக்கணும். நீங்கள் கேஜி 10லிங்கும் போது இந்த கிணத்துக்கு போகிற லைனை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேஜி வேலை செய்யும். கேஜினா இந்த முள்ளு தான் கேஜி. இந்த லெவல் பார்த்து தான் நம்ம வந்து காட்டுக்கு தண்ணி பாய்ச்சணும். மேக்ஸிமம் வந்து 1.5 to 2ன்னு சொல்லுவோம். இப்போ வந்து கரண்ட் வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால 1 point தான் வேலை செய்யுது. பற்றாததுக்கு கிணத்துலையும் தண்ணி கம்மியாக இருக்குது. அடுத்தது இந்த வெஞ்சூரி வேலை செய்கிறத பற்றி சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற கேட்டல் வந்து ஓப்பன்லேயே இருக்குது. இது வந்து 1 வே. காற்று உள்ளே தான் இழுக்கும் போது இதில் ஒரு பால் கொடுத்துருக்காங்க. காற்று ரிட்டர்ன் வெளியே அனுப்பாது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பைப் ஒன்று டைட் பண்ணி ஒரு ட்ரம்மில் வச்சு அந்த கனெக்ஷன் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த கேட்டல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் லாக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உரியிற சத்தம் மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல தான் கேட்டுவாங்க, இது உங்களுக்கு வாய்ஸ் வருதுன்னு தெரியல. இப்போ காற்று உங்களுக்கு லேசாக இழுக்கும். இந்த பைப்பில் கனெக்ஷன் கொடுத்து ட்ரம்முக்குள்ளே போட்டோன்னா சேர்ந்து தண்ணியை சேர்த்து இழுத்துக்கும். அப்போ அந்த ட்ரம்முக்குள்ளே உர தண்ணியை கலக்கி வச்சுருக்கணும். ஒரு கேட்டாலுக்கு இவ்வளோ எத்தனை கிலோ அப்படின்னு உரன்னு பார்த்துக்கணும். இது இந்த மாதிரி கேட்டால் சென்டருக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் ஆகும். இந்த வெஞ்சூரி வேலை செய்யலை அப்படின்னா இன்லைன் மீட்டரையும் இந்த அவுட்லைன் மீட்டரையும் பார்த்தீங்கன்னா ஒரே கேஜி வேலை செய்யக்குள்ள இந்த வெஞ்சூரி வேலை செய்யாது. இன்லைன் மீட்டரோட இந்த அவுட்லைன் மீட்ரு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வேலை செய்யும். வேலை செய்யலாம் இன்னொரு கேட்டில் எக்ஸ்ட்ரா ஒன்று திறந்து விட்டுக்கணும். அடுத்தது இந்த டிஸ்கை வந்து சுத்தப்படுத்தும் முறை. இதுக்கு தண்ணி ஓடிட்டு இருக்கும்போதெல்லாம் கழட்டக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பழையபடியே தான் மோட்டரில் இருக்கிற சொட்டுநீருக்கு போயிட்டு இருக்கிற தண்ணியை நம்ம ஃபுல்லாக கிணத்துக்கு திறந்து விட்டுட்டு டேங்கில் இருக்கிற இன்லைன் கேட்டை லாக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்கு தண்ணி வரல. இது வந்து ஒரு கிளாம்ப் சிஸ்டம். இந்த கிளாம்பு போடாமல் அப்படியே லேசாக கட்டை வரல சென்டரில் கொடுத்து கழட்டணும். சார் அந்த சார் லாக் வச்சுன்னா அப்படி போட்டுங்க. இது வந்து கிளாம்ப் சிஸ்டம். இந்த கட்டவரில் இப்படி சென்டரில் கொடுத்து 2 பக்கம் பிடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா இந்த கிளாம் மாக்கில் இப்படி அப்படியே விரிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் இது வந்து புஷ் டைப்பு. இதில் இந்த ஓரிங் இருக்கிறதுனால தான் தண்ணி வெளியே வராமல்
போட்டு இப்படி தண்ணியில் போட்டு அலசினீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் வழியாக தான் தண்ணி உள்ளார போகுது. திரும்ப இந்த மாதிரியை போட்டு இப்படி லேசாக ஒரு நார்மல் டைட் பண்ணிட்டீங்க. இந்த ஜட்டி எடுத்து இந்த ஓரிங்கில் இருக்கான்னு பார்த்துட்டு சென்டர் பாயிண்டில் வச்சு இப்படி புஷ் பண்ணிங்கன்னா உள்ளார உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் செட்டிங் ஆகிடுச்சுன்னு. செட் ஆனதுக்கப்புறம் இந்த லாக் எடுத்து இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா முடிஞ்சது இதனுடைய வேலை. திரும்ப பழையபடி நீங்கள் வந்து டேங்க் வர இன்லைன் கேட்டோல் அப்படின்னா சொட்டுநீருக்கு போகிற இன்லைன் கேட்டோல் ஆன் பண்ணிவிட்டு கிணத்துக்கு போகிற பைபாஸ் கேட்டோல் தண்ணியை லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஜி காமிக்கும். இப்போ வந்து அந்த அவுட்லைன் கேஜி பாருங்கள், கொஞ்சம் நான் எந்திரிக்கும் பட்டுனு அது கிட்டத்தட்ட ஒன்றுக்கு வந்துடும். இப்போ சார் வந்து 1 கேஜி வேலை செய்யுது. இப்போ ஒரு ஃபீல்டுக்கான கேஜி இப்போ இவ்வளோ தான். இன்னும் டவுட் இருக்குங்க சார்? ஓகே.